விக்கி எப்போதான் இடம் வரும்? மூடிட்டு வரியா? என்னாலே முடியல. முன்னாடி போகிற பைத்தியம் பாரு, மேப் கூட கட்டாமல் போகுது. இந்த பாரு விக்கி, அனுமான் கோயில் மேப்பில் பார்த்தல, இப்போ நம்புறியா? சாமி புதையல் புறம் எனக்கே கிடைக்கண்டா சாமி. யோ மாஸ்டர் வாயா, இந்த மேப் பிடியா, எத்தனைன்னு சொல்கிறேன். சரி அப்புறம் வச்சு எடுத்துற இருங்க. மழை ஒன்றும் வலி லைட்டாக தான் வலிக்குது. இல்லை ஆமாம், இல்லை போக இனிமேல் வலி கம்மியாக இருக்கும். இதுக்குள்ளே போகணும். ஆமாம். இங்கே பாரு, இங்கே காட்டு, செம்மையாக இருக்கு பாரு. எல்லாம் என்ன அப்பா கச்ச 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 கச்சன்னு. பிரிட்டிஷ்காரங்க கட்டிட்டு போல மதில் சேரா அப்படித்தான் தெரியுது பார்க்கறதுக்கு. பிடிச்சிட்டேன். சூப்பராக இருக்கீங்க. சூப்பரா. ஃபஸ்ட்டு ஜெட்டி போட சொல்லுங்கள். பத்திர கோயில் வந்துருச்சு. இது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை காட்ட போகிறேன். எங்கே பாருப்பா, நந்தி மாதிரி இருக்குல்ல. சூப்பராக இருக்குது மலை. இங்கே பாரு, மலை நந்தி மாதிரி இருக்கு பாரு. ஆமாம் ஆமாம் சாமி, நல்லா மூச்சு எடுத்துகிட்டு இருக்கானுங்க, முடியல. எனர்ஜி விக்னேஷே மூச்சு எடுக்கிறான். மாஸ்டர் மணிவேலும் மூச்சு எடுக்கிறாரு. மழை மட்டும்தான், மழையும் மூச்சு எடுக்குது, நடிக்குது. இது கோயில். இங்கே தான் வீரபத்திரர் சாமி இருக்குது, காளியம்மனும் இருக்குன்னு சொன்னாங்க. இது நந்தீஸ்வர சுவாமி. மக்களை உள்ளே காட்டக்கூடாது, அதனால் நான் சாமியெல்லாம் காட்ட மாட்டேன். அப்படி உள்ள தூண்களை மட்டும் பார்த்துக்கோங்க, என்னால் முடிஞ்சது. பழங்காலத்து பொக்கிஷம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த சிலையெல்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க மேலே வந்தாலும் நல்லா இருக்கிற இடத்த எப்படி இது பண்ணிடுறாங்க பாருங்க. எல்லாம் பேரை எழுதி மேக்ஸிமம் யாரும் வந்தாலும் இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. அங்கேயும் பாருங்கள், அங்கே யாரும் ஏகேன்னு போட்டிருக்காங்க. இதோட மதிப்புலாம் தெரியாமல் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் எந்த இடமா இருந்திருக்கும்? சிவன் கோயில்னு சொன்னாங்க, ஆனால் சிலை தான் காணோம். அது யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். கன்ஃபார்மாக தெரில. எடுத்து போய் குளத்தை பார்த்துட்டு அப்படியே மலை மேலே ஏறி புதையல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க போல். நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்று, நல்ல அழகான வியூ. மக்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள். சிவன் கோயில் இருக்குது. கார்த்திகை தீபத்தை ஏதோ மேலே தீபம் ஏற்றுவாங்களாம், அங்கெல்லாம் போகிறோம் நம்ம. இப்போ அதுக்கப்புறம் அங்கே தான் பாருங்கள், அங்கே தான் உணவு கிடைக்க இருந்ததுன்னு சொன்னாங்க. ராஜாராணிகள் யூஸ் பண்ணது, இப்போ அது இல்லை. இங்கே பாருங்களா, குளம் வேறு இருக்குங்க. இந்த குளத்துல குளித்தா பாவம்லாம் போய்ட்டுன்றாங்க. வாங்க வாங்க, நம்மளே தங்கத்தை எடுக்க வந்திருக்கோம். இந்த பாவத்தை போய்க்கிட்டு இங்கே ஒரு குளியில் போட்டுடலாமா? ஊற்றி இதில் வரும் போல்.
மழை பெய்யும்போதெல்லாம் இந்த தண்ணி இந்த வழியில் பிளாக்காக இருக்கிற இடம்லாம் தண்ணி வரலாம். தண்ணிலாம் இந்த நம்மளால குளிக்க முடியாது, தண்ணி மட்டும் எடுத்து தெளிச்சிட்டு வந்துடலாம். அதுவே பாவம் போக்குற மாதிரி தானே. நம்ம குளிச்சுட்டு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்கூடாது. இல்லை குளிக்கல, நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன். தீர்த்தம் தானே இது. ஓவர் சில்லுன்னு இருக்கே. இருங்க நானும் அப்படியே தெளிச்சு விடுங்க மேலே. வந்து தெளிச்சுக்கூட வாடா. சும்மா தெளிங்க அப்படியே. நாங்கள் வேறு போய் தெளிச்சாதான் தொடுங்க. ஏன் அங்கே பாரு கழுகு போச்சு, இப்போ போயிடுச்சு. எடிட்டர் இதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. எடுத்துக்கு வந்து எல்லாம் பெண்டவில் போட்டு வச்சுருங்க. மேலே வா ப்ரோ. இங்கே லேட் பண்ணால் எப்போ நம்ம இப்படி எடுக்கக்கூடாது, ஷார்ட் இப்படி எடுக்கணும். ஓம் நமச்சிவாய. என்ன மேட்ச் என்ன டீம். ஓம் நமச்சிவாய. இங்கே பாருங்க. ஓம் நமச்சிவாய. சொன்னா ட்ரீம்ஸ் எடுத்துக்கிட்டு மழை மேப் ஐடியா. ஆமாம் ரொம்ப நேரம் ஆச்சியா நீ சொன்ன. மழையே வந்துச்சு. கான்செப்டில் மேப்பு தான் ஹீரோ, ஆனால் மேப்பே அதிகமாக வர மாட்டேங்குது. நம்ம தான் அதிகமாக வரும். பார் தலையில வைக்கிற பார். இப்போ இங்கே புதையலுக்கு பக்கம் வந்துட்டோம். முடிஞ்சா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எல்லாம் கேட்டு தாண்டி புதையல் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது புதையல். கற்றுக்கடை வைக்க அப்புறம் இல்லைன்னா சொல்லக்கூடாது என்கிட்ட, பார்த்துக்கினியா? இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம், அங்கே தான் புதையலே இருக்கு. புதையில கையில் வச்சுன்னு பார்த்துக்கினியா? அப்புறம் அது பால் இது பால் டோன்ட் டச் தொடாதீங்க. இரியா டோன்ட் டச் தொடாதீங்க. குடியாங்கன்னா ரொம்ப தொடாதீங்க, நீங்கள் தொடவே தொடாதீங்க. யோ உன்ட்டு என்ன சொன்னேன்? மேப்பை தூக்குறான்னு சொன்னேன். புதையல் எடுக்கிறதுக்குள்ள மேப்பை ஃபஸ்ட் நான் தூக்குறேன். ஓகே. சன் டிவி செய்தியில் சுகுமாரன். இந்த மலை மேலே ஒரு அப்படி ஈக்கக்கா இருக்காது, அது இருக்குது இது இருக்குன்னு நானுங்க. ஆடு மேய்க்கிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. கடைசியாக புதையல் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? மழைன்னா எல்லாம் தான் இருக்கும். ஆடு மாடு எல்லாம் மேய தான் செய்யும். வந்தமா தங்கத்தை எடுத்தோமா போனோமா. விக்கி மேலே மட்டும் தங்க இல்லை, உன்னை அவ்வளோதான் வச்சு செஞ்சிரும்டா. ஒழுங்காக ஃபுட் பிளாக் போயிருக்கலாம், அதையும் கெடுத்து கூப்பிட்டு வந்துட்டேன், பார்த்துக்கோ. தங்க மட்டும் இல்லைன்னா அவனையும் அடக்கம் பண்ணிடுவாங்க. மணிவேல் இங்கே வாயா, ஒரு ஐடியா. மேப்பை தூக்க சொன்னாங்க. போலாம் போங்க. என்ன பண்ண போகிறேன், பசிக்குது சாப்பிடலான்னு சொல்கிறேன். இப்போ பிரெட்டு சாப்பிடும்போது தான் வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ தூக்கிடு புரியுதா? சரி, அப்போ தான் நம்ம டிமாண்ட் வைக்க முடியும். இந்த நம்மகிட்ட இந்த வாட்டியை போட்டுருவோம். பார்த்தீங்களா இங்கே ஒரு சாமி இருக்குது. சரி, இப்போ போயிட்டு உட்கார வைக்கிறேன் நான் பிளான் பண்ணி. அந்த கேப்பில் சாப்பிட்லாம். அப்போ நான் என்ன சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்து அதை தூக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் மேப் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணிக்கணும். மலை ஏறும்போது எப்பயும் நேராக இருக்கும், இப்படி கிராஸ் கிராஸாக இங்கே வாங்க, அங்கேயே கழட்டிருக்கணும். அதுதான் கழட்ட சொன்னேன், கேட்கல. வா கழட்டி இங்கே மேலே வந்துரு. சரி இப்போ இங்கே கழட்டிக்கோங்க. ஏரோ மார்க் போட்டிருக்கு, இதில் தான் நம்ம ஏறணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் பசிக்குது. இங்கே சாப்பிட்றலாமா? சோறு நமக்கு சோறு தான் முக்கியம். பண்ணு கிரீம் பண்ணு. மலை மேலே குரங்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன். யோ கேமராமேன், இவ்வளோ வாங்கி வச்சுட்டு எங்களை ஓட விட்டல, பேசவே மாட்டல. அமுக்கு நல்லா இருக்கு, அமைதியாக இருக்குது பிளேஸ். ஆனால் எதுக்கு மலை வந்து கட்டி விட்டுனுக்குறாங்க? அப்போ வேலைட்டி இல்லை, பாதுகாப்புக்கு. உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? ஒப்பனை அறை, ராஜா அங்கே ரெஸ்ட் எடுக்கிற இடம். அதெல்லாம் இடிஞ்சிருச்சு. இடிஞ்சு ஒன்று இருக்கு பாரு, அது இந்தாட்ட ராஜா, இந்த பக்கம் ராணி. அந்த சென்டர் கேப் இருக்குது பார்த்தியா, அதில் தான் ராஜா ராணி போய் மீட் பண்ணிட்டாரு. நீ தான் பார்த்தியா அப்படி உட்காந்து நாட்டோட ரகசியத்தை எப்படி? ஆமாம், இப்போ எதிரிங்கெல்லாம் வந்தால் எப்படி? நாட்டோட ரகசியமாக இல்லை, அவங்க ரகசியமாக இருக்குது. நீ சொல்கிறத பார்த்தா அட சொல்கிற வரைக்கும் கேளுங்க பாஸ். ஒரு ப்ரோவில் போனால் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ். சொல்லுங்க. நீ கேள் பாஸ். இப்போ அதே தான், அதாவது வந்து ராஜா அந்த சொந்த ஊரில் போய் ராணிக்கிட்ட ரகசியமாக பேசுவார். அது ராணிக்கிட்ட எதுக்கு ரகசியம்? ராணிக்கிட்ட தான் நிறைய ரகசியம் இருக்குது.
ஒய்ஃப்ட்டு என்ன ரகசியம்? தூத்துக்குடி கொத்தனா செக் பண்ணுவோம். ஓடுதாண்டி மாயாண்டியா ஆடு மேய்க்க தம்பியே. டேய் ரொம்ப நடிக்காதுங்கடா. ஈஸியாக தான் இருக்கு. ஏறி வாங்கடா சீக்கிரம். ஏரியா சீக்கிரம். அவ்வளோதான், புதையல் பக்கத்தில் வந்தாச்சு. போய் தோண்ட வேண்டியதான். கிடைச்சா சரி. கல்லுலாம் குத்துதே. இப்படி கூட்டு போகுது. நேராக அப்படி ஏற முடியாதா? பார்க்க போகிறான். கீழே 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 போடு. கீழே தான் இருக்குது. சுட்டுட்டா. சூப்பர். தெரியாமல் அவன் புதையில எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. பாரு, இந்த இன்ட்டு மார்க்கில் தான் இங்கே தான் போட்டிருக்கு. இங்கே தான் இருக்கும். அங்கே தான் அவங்க பக்கம் வந்துட்டு மெயினில் வச்சுக்கோ. நம்ம யார் நான் மேலே போய் பர்சன்டேஜ் பேசுகிறேன். சரி, யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் மெயின்னு சொல்லிடலாம். ஓகே சரி. ஓகே. இப்படி போட்டுக்கிறேன். தெரியாதே. அவ்வளோதான். வா, எங்கள் பாரு ஆழமாக இருக்கு. மழை வரப்போகுது. அது என்ன மழை உன் பக்கம் தான் இருக்கு. போகலாம் வாங்க. அப்படியே இது மேலே காலை வச்சு வாங்க. இதில் வழுக்கும். பசிபிக் பெருங்கடலா? ஆமாம், இந்தியா பசிபிக் பெருங்கடல் கேள்வி பண்ணுறியா? அங்கே தெரிந்து பாரு. தெரிதா கடலே? சூப்பராக வியூ பாயிண்ட். நம்ம உண்மையிலே வாங்க போகலாம். கிட்ட போயிட்டு படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. அவன் கிட்ட போட்டு கீழே வந்துருக்குது. என் மேப்பை சொல்லிட்டு அவன் எடுக்க சொல்லிட்டு. ஓகேவா? எடுக்க சொல்லிட்டு நம்ம தான் இடம் தெரியல, அவனுக்கு தெரியாது. ஆமாம், தூக்கிடலாம். இல்லை, கிட்ட போ. அவன் பக்கத்தில் போய் எவ்வளோ அழகாக படிக்கட்டுலாம் வச்சுருக்காங்க. கீழே வந்துருக்குது. யாரும் பார்க்கல. மேப்பை இடையா குடிங்க. மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். வெல்கம் வெல்கம். கோபால் மேப்பே எல்லாமே இவ்வளோ நேரத்துக்கு நல்ல பசங்க இருக்குங்கிறா. மேப்பை விரிச்சு பக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. நம்ம பங்கில் ஆளுக்கு ஒரு காயின் கொடுத்துட வேண்டியதான். யோ மலை இங்கே பெரிய குழியாக இருக்கு. ஏய் விக்கி, இதில் தான்டா கொலை இருக்குது. உள்ளே ஒளிஞ்சிருக்குது. பிடிக்கலாமா? இரு இந்த 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 எறும்பு பிடிச்சி போட்டால் இது வரும் மாதிரி. ஆமாம், அதில் போடியா. இந்த எறும்பு உள்ளே சுற்றினா அந்த இது வரும். எல்லா எறும்பு போட்டாலும் அது வந்துடுது. போட்டாலும் வரும். வந்துடுது. இராரா எங்கடா ஓடி போச்சு அந்த எறும்பு? தப்பிச்சு ஓடிடுச்சுடா. ஏய் 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 மண்ணு போட்டு மூடிக்கிச்சுடா. ஒரு எறும்புடியா எறும்பு இரு. இந்த பாரு இரு வரும் பாரு. அந்த எறும்பு வந்து அந்த குள்ளநெறி பிடிச்சின்னு போகும் பாரு. நல்லா பாருங்க. இது இழுத்துன்னு போது பாரு. இழுத்துன்னு போது பாரு. நோண்டிடு. அங்கே பாரு, அங்கே பாரு. டக்குன்னு ஒன்று அது மாட்டிக்கும். இப்போ அது வரல. அது அப்படி பண்ண தான் உள்ளேருந்து வெளியே வரும். அது இதெல்லாம் நாங்கள் அப்போ விளையாடுறோம். அந்த விளையாட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடி வந்துச்சுன்னா உள்ளே ஒரு இது இருக்கும். அது வந்து இழுத்துட்டு போயிடும் உள்ளே. அந்த பூச்சி பார்த்துக்கேன் நானும். என்ன நம்ம நேரம் அந்த பூச்சி வரமாட்டேங்குது. உள்ள தம்பி தூங்கலாம் போடுது. பஸ் அது வராதாட்டுங்குது. அரே அங்கிள் வெளியே வா. சொல்லுங்க, அதை காப்பாற்றி விட்டுரு. இந்த பாருங்க, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ மேலே போய் புதையல் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யார் எடுக்கிறாங்களோ, இந்த வரைக்கும் நம்ம பர்சன்டேஜ் பேசுனது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கண்டுபிடிச்சா எனக்கு 50%. ஓ அப்படி. சரி ஓகே. யோ எப்படியா ஓகே சொல்கிறேன்? மேப்பு தான் ஏங்கிட்ட இருக்க. இன்னும் எனக்கு தானே அது தெரியும். அங்கே இருக்குது. உங்களுக்கு அப்புறம் தெரியும். அதனால தான் மேப்பை காட்டாம வரியா நீ? ஆமா, அப்படின்னா நீங்கள் போய் முன்னாடி. சரி, இப்போ ஓகே தானே? கன்ஃபார்மா? எனக்கு டபுள் டன். சரி, 60%. 60% 100% கூட நீ வச்சுக்க. 100% உங்களுக்கு தான் மேப்பு.
பக்கத்தில் வந்துட்டோம், வாங்க சீக்கிரம் போய் எடுத்துட்டு பக்கத்தில் வந்துட்டோம். தங்கம் எனக்கு தான், தங்கம் எனக்கு தான், தங்கம் எனக்கு தான். ஆயுத கிடங்கு இதுவா? நீ மேப்பில் காமிச்சு ஆ. அந்த இடம் அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நேராக புதையல் தானே. இந்த கூட தான் ஆயுத கிடங்குலங்கிறதா? ம், அதான் நாமளும் ஆளுக்கு 2 எடுத்து போகலாம் வீட்டுக்கு. ஆயுத தங்கத்தை எடுத்துகிட்டு போகலாம். தங்க தேவா. மலை மேலே போய்ட்டு மலை புதையல் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரட்டு, டைம் ஆச்சு. ஆயுத கிடங்கு வந்தாச்சு, இதுக்கு வந்தாச்சு. இப்போ கடைசியாக மலை உச்சி தானே அந்த மலை, எல்லாத்தையும் தாண்டியாச்சு. டெம்பிள் வந்தாச்சு. இதுதான் அந்த நந்தி மலையா? ம், சரி, புதையல் எங்கே இருக்குன்னு காட்டி. ஐயோ பாரு, இங்கே தான் எங்கேயோ புதையல் இருக்குது. கண்டுபிடிக்கிறோம், ஆளுக்கு பாதி எடுத்துன்னு நம்ம போயினே இருக்கிறோம். ஓகே, அவ்வளோதான், வந்துட்டோம். வாங்க போய் தேடலாமா? ஒன்றை நம்பி தான் வந்திருக்கேன். டோன்ட் டச். யோ என்னையா இப்போ ஆயிடுச்சு? இடத்துக்கே வந்தாச்சு. சரி ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆ இப்போ நான் கண்டுபிடிச்சா 60%. ஆ சரி ஓகே. சரியா? ஆ ஒரு ஓகேடா. சரி வாங்க போகலாம். புதையல் எப்படி? சரி, இங்கே போறியா? நான் போய் தேடுறேன். பைத்தியக்காரன் ஆயுத இடத்துல தான் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அங்கே போய் தேடுறேன் நான் மேலே போயிட்டு. எப்படி இந்த இடத்துல தான் வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம், 2 பிஸ்கெட் பாக்கெட்டு உள்ள தூக்கி போடுறோம். ஐயோ சாரி, தங்க பாக்கெட்டா ஏதோ ஒன்று. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வச்சுருப்பானுங்க. ம். எந்த இடத்துல இருக்குது தெரியலையே. என் கைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இவனுக்கு 60%ன்றானுங்க. எவனுக்கு பர்சன்டேஜை தராமல் நான் தூக்கிட்டு ஓடிடுவேன். எங்கே வச்சுருக்காங்க? எங்கே இருக்கா? எந்த இடத்துல இருக்கோ தெரியலையே. ஷபா, இந்த மலை வேறு எங்கே போனோன்னு தெரியல. கால் வேறு பயங்கரமாக வலிக்குது. இவனுங்க வேறு தியானம் பண்ணுற பேரில் உட்காந்துக்கிறானுங்க. கிடைச்சிச்சா? எங்கடா கிடைச்சிச்சு? உனக்கு கிடைச்சிச்சா? தேடிட்டேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கரும் எங்கேயுமே கோயில் தெரியல. இவனுங்க என்ன தியானம் பண்ணுறாங்க உட்காந்துன்னு? ஒருவேளை உங்களுக்கு தங்க தேவையில்லையோ? அப்படி தானாட்டுங்கடா. ஆனால் பர்சன்டேஜ்லாம் கேட்டாங்க. பர்சன்டேஜ் இப்போ தியானம் பண்ணுறதுக்கு தான் கேட்டுருப்பானுங்க. ஏன்னா கண்டுபிடிச்சி பர்சன்டேஜ் கேட்கட்டு அபாரம் செய்து இவங்களாம். அவன் உயிரை கொடுத்து தேடி நடக்கிறான். இவங்க 2 பேரும் உட்காந்து தியானம் பண்ணி நடக்கிறானுங்க. புதையல் கிடச்சிருச்சு. இருப்பானுங்க. புதையல் கிடச்சிருச்சா? வா எடுக்கலாம். அங்கெல்லாம் நான் தேடிட்டேன். இவனு வேறு போய் தேடி நடக்கிறானுங்க. அந்த இடம் பின்னாடி வா, கள்ளத்துக்கு அங்கே தான் இருக்கு. மாதிரி பண்ணுறான் பாருங்க. வா. குச்சியை தோண்டு. இங்கே தான் இருக்குது. நல்லா தோண்டு. மழை தோண்டி எடுத்துட்டானா அப்புறம் அவ்வளோதான். 60% 100% என்ன வெறுங்க விட தான் போகிற தெரிஞ்சு போச்சு. இரு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இடது. ஓ ஷோ, போச்சு 3 பை கொண்டு வந்தானே.
இதுல தங்கம் இல்ல ஒண்ணும் இல்லையே. இவங்களை நம்பி எங்கடா வந்த தங்கம்? போச்சு. பிஸ்கெட்டை எங்கடா தங்கம்? வச்சுக்கிறானுங்களே. கிழவன் க்ரீம் பிஸ்கெட் வச்சு நம்மளை ஏமாத்திருக்கான்டா. அவன் சுகர் பேஷண்ட் உட்காந்து திங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். கேட்டா தங்க இருக்குன்னு. தங்கமும் ஒரு போங்கடாடி. என்ன பண்றது தெரியல, டைம் வேஸ்டா போச்சு. கூச்சமே இல்லை. தங்கத்தை உன்னால இந்த ஆள் என்ன சொல்ல போறானோ. இந்த ஆள் வேறு நம்மளை சாவடிக்கு போகிறான் இன்னைக்கு. அடக்கம்தான் இன்னைக்கு இங்கே ரெண்டும் நக்குதுங்க. ப்ரோ என்ன சாப்பிடுங்க ப்ரோ. அட உழைப்புக்காத ஊதியம் ப்ரோ, சாப்பிடுங்க. எடுத்துட்டு போயிரு. தங்க பிஸ்கட் கடுப்பு ஏற்றாதையான்னு. அட உழைப்புக்காத ஊதியங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றா ஏன்னா பொட்டனை பண்ண தங்கத்துக்கு. ஐயோ அம்மா. பிஸ்கெட் நல்லா இருக்கா? ப்ரோ பிஸ்கெட் இப்படி வேணாடா அடிச்சிடும்டா, ஓடி போயிடு. க்ரீம் பிஸ்கெட் ப்ரோ, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ப்ரோ ப்ரோ பிஸ்கட் கொடுத்துப்பாங்க ப்ரோ. பிஸ்கெட் கேட்கும். ஐயோ ப்ரோ ப்ரோ பிஸ்கெட் கேக். அம்மா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திடுங்க. அதெல்லாம் டைம் இருக்குது. ஏதோ ஒன்று இந்த விலாகில் ஒரு ஸ்கிரிப்ட்டும் லைட்டாக சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு கோயிலுக்கு. மேலே போய் சாமி கும்பிட்டு இதை கிளம்ப வேண்டியதான். எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா மக்களே. உங்களுக்காக நாங்கள் இதை காமிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வாங்க. எல்லோரும் வந்து இந்த கோயிலை பார்த்து கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. இங்கே தான் விளக்கு ஏற்றுவாங்க போல, ஏதோ தீபம் மாதிரி ஏற்றுறாங்க. வாங்க. யோ மாஸ்டர் வாயா. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. அங்கே பாருங்கள் ரோடெல்லாம் தெரியுது. வா, இந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரில, ஆனால் நம்ம வந்துட்டோப்பா. காலையில் 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். சூப்பர் வியூ பாயிண்ட் பாருங்க. வாடா, இங்கே தான் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க போல். கவுத்து வச்சுருக்காங்க, திருப்பிட்டு ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபத்தை வந்தால் மக்கள் பார்க்கலாம். பயங்கர ஹில் ஸ்டேஷனுங்க. கீழே விவசாயம்லாம் பண்ணுறாங்க. வீடுகள். இது மேலே ஒன்றுமே இல்லை, தண்ணி தான் இருக்குது. போக மாட்டேங்குது. ஓகே, எல்லாம் கீழே போகலாம்.